சரியான பாதுகாப்பு கொடுக்காத காரணத்தினாலே இவ்வளவு பேர் இன்றைக்கு நாம் இழந்திருக்கின்றோம். ஒரு உயர் அதிகாரி ஏடிஜிபி சட்ட ஒழுங்கு பதவியில் இருக்கின்றவர் அவர் செய்தியாளரிடத்தில் இந்த அரசுக்கு நியாயப்படுத்தி பேசிக்கிட்ட பொழுது, இந்த நடந்த சம்பவத்தை பற்றி பேசிக்கிட்ட பொழுது, அதுக்கு கீழ் இருக்கின்ற அதிகாரி எப்படி நியாயமாக விசாரணை நடக்குமா? மிகப்பெரிய சோகம், துயர சம்பவம். அதை போய் நியாயப்படுத்தி பேசுவது எந்த விதத்தில் சரி? அதிமுக ஆட்சிக்கு வந்தவர்கள் தோண்டி எடுத்து இந்த தவறான செயலை ஈடுபடுகின்ற அதிகாரிகளை விடமாட்டேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு ஒவ்வொருவருடைய வரி பணத்தில் தான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குது. ஒரு அரசாங்கம் என்றால் அரசாங்கத்திலிருந்து மரம் காட்சி கொடுக்கிறது இல்ல, இங்க இருக்கின்ற பொதுமக்களுடைய வரி பணத்தில் தான் சம்பளத்தை வாங்கிட்டு இருக்கிறீங்க. நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நிலை என்ன? மக்கள் துடித்துக் கொண்டிருக்கின்றார். மிகப்பெரிய சோகம், துயர சம்பவம். அதை போய் நியாயப்படுத்தி பேசுவது எந்த விதத்தில் சரி? ஒரு அதிகாரி பேசலாமா? அரசியல்வாதி பேசலாம், ஏன்னா தப்பித்துக் கொள்வதற்காக. ஆனால் ஒரு அரசு அதிகாரிகள் நடுநிலையோடு இருந்து தங்களுடைய பணியை செயல்படுத்த வேண்டும். இதுதான் நாட்டு மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா இந்த ஆட்சியில பார்க்க முடியாது. இந்த ஆட்சியில் இருக்கிற அதிகாரியிடத்திலும் அந்த நியாயம் கிடைக்காது. அதே போல ஒரு ஏடிஜிபி அந்தஸ்தில் இருக்கின்ற சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி அவர் நியாயப்படுத்தி பேசுகிறார். நீங்க அரசியல்வாதியா? சட்டத்தை பாதுகாக்கக்கூடியதான் உங்களுடைய பொறுப்பு. சரியான பாதுகாப்பு கொடுக்காத காரணத்தினாலே இவ்வளவு பேர் இன்றைக்கு நாம் இழந்திருக்கின்றோம். இன்றைக்கு கரூரிலே ஒரு டிஎஸ்பி தலைமையில ஒரு என்கொயரி அமைத்து விட்டீர்கள். அந்த என்கொயரி நடந்துகிட்டு இருக்குது, விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு உயர் அதிகாரி ஏடிஜிபி சட்ட ஒழுங்கு பதவியில் இருக்கின்றவர் அவர் செய்தியாளரிடத்தில் இந்த அரசுக்கு நியாயப்படுத்தி பேசிக்கிட்ட பொழுது, இந்த நடந்த சம்பவத்தை பற்றி பேசிக்கிட்ட பொழுது, அதுக்கு கீழ் இருக்கின்ற அதிகாரி எப்படி நியாயமாக விசாரணை நடக்குமா? இதெல்லாம் ஒரு கண் துடைப்பு. நடந்த சம்பவத்தை மறைப்பதற்கு, நடந்த தவறை மறைப்பதற்கு இன்று அரசு எடுக்கின்ற நாடகம். சாயினவர்களே, இவ்வளவு பிரச்சனை ஏற்பட்ட பிறகும் இன்னும் நீங்க திருந்ததாக இல்லை. இவ்வளவு உயிர் தமிழ் மண்ணிலே நாம் இழந்து விட்டோம். இன்றைக்கு தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் அவர்களே, இன்றைக்கு அந்த கூட்டத்திலே மயங்கி விழுந்து அந்த ஒரு பெண்மணியை தூக்கி கொண்டு செல்கிறார்கள். தலை சாய்ந்து செல்கின்றார். தலை நிமிர்ந்து இல்ல, தலை சாய்ந்து சென்று கொண்டிருக்கின்ற காட்சியை தொலைக்காட்சியிலே அத்தனை பேரும் பதறி போயிருக்கின்றார்கள். ஒட்டுமொத்த தமிழ் மக்களே பதறி போயிருக்கின்றார்கள். இதற்கு பதில் சொல்ல வேண்டியவர் முதலமைச்சர். உண்மைதானே? ஆகவே இன்றைக்கு ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கிறது. எந்த தகவலாக இருந்தாலும் ஒரு நபர் கமிஷன் இடத்திலே தான் குறிப்பிட வேண்டும். அதிகாரிகளை வைத்து, தன்னுடைய அதிகாரத்தை வைத்து இதை உண்மை சம்பவத்தை மறைத்து விடலாம் என்றால் நிச்சயமாக நடக்காது. உண்மை சம்பவம் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார் என்பதை முதலமைச்சர் உணர வேண்டும்.